ஆனால் தெரியாது. தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு அது ஒரு சிரிக்க வைக்கிற ஒரு வார்த்தையா இருக்கும். ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற காரியங்கள் நமக்கு கடைசியில பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு தெரியாததா இருக்கும். There are many times when we always say this I know, that I know, but at the end of the day we will be only be able to see and analyze and acknowledge that I don't know. இப்படியாய் நாம் உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நேரம் இல்லை. எடுத்துக்கொண்டு நான் ஒரு வார்த்தை உன் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தை வேதத்தில் அதிகமாய் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன சொல்வீங்க கேட்டா, எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது. Now this word that I want to put before you is a word that you will say that I know, but I don't know. And what is the word? The word is this: discipleship. சீஷத்துவம் என்றால் ஒரு முக்கியமான வேதத்தில் காணப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எனக்கு தெரியும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். தெரியும், இந்த வார்த்தைனா எனக்கு தெரியும், கையை தூக்குங்க. யாருக்கு இந்த வார்த்தை தெரியும்? ஓகே. என்ன சில பேர் கையை தூக்கல அப்படின்னா என்ன? சில பேர் வேணும்னு எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சீஷத்துவம்னா என்ன எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே. இப்ப நான் கேட்கிறேன், உண்மையா தெரியுமா இல்ல தெரியாதா? இப்ப எனக்கு தர்மனை தெரியும். தர்மன் யாருன்னு தெரியுமா? தர்மன் எனக்கு தெரியும், ஆனா உண்மையா எனக்கு அவரை தெரியாது. I know him as the president of Singapore. I know Dharman, but I don't know him personally. Correct? I don't know him personally. So I'm asking you, you said you know the word discipleship. Now I'm asking you again, do you really know the meaning of discipleship? ஏனென்றால் இந்த வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்டிருக்கிறோம், இந்த வார்த்தையை அதிகமாய் படித்திருக்கிறோம், இந்த வார்த்தை அதிகமாய் பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறோம். We have heard this. Yes we do. We have heard it, we have received it before, we could have read it, we could also claim that I understand the word. But this is one word. Listen, this is one word. இந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு, ஆனால் இந்த வார்த்தை தெரியாத வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் சீஷத்துவம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும், நல்லா கேளுங்க, ஒவ்வொரு திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் சீஷத்துவம். Discipleship is one word that is supposed to be common among the New Testament church. And who's the New Testament church? We are the ones. நம்ம தான். ஆனால் இன்றைக்கு எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுவோம். என்ன தெரியும்? எனக்கு தான் சபையுடைய ஒழுங்கு தெரியும், எனக்கு ஆராதனை என்றால் என்ன தெரியும், எனக்கு வாத்திய கருவி வாசிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன். ஆனால் உங்களுக்கு சீஷத்துவம் தெரியுமா? Do you know what is discipleship? எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நாம் சொல்லுவோம். இன்றைக்கு அநேக திருச்சபையில நாம் அநேக காரியங்களை குறித்து பேசுவோம். திருச்சபைகளில அநேக ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி அவர்களுடைய ஆராதனைகளை கொண்டு போவார்கள். நல்ல ஒரு it will be so vibrant. But there is one thing that many churches fail to deliver, and the word and the matter is discipleship. And where does discipleship starts? Discipleship should start at the pulpit. சீஷத்துவம் எங்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னா பலிபீடத்தில் ஆரம்பிக்கணும். அப்படி என்றால் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஊழியக்காரன் ஆரம்பிக்கணும். சீஷத்துவத்தை குறித்து ஒரு ஊழியக்காரன் சொல்லாமல், திருச்சபைக்கு போதிக்காமல் இருப்பான் என்று சொன்னால், ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பார்த்து கேட்பார், ஏன் ஜனங்களுக்கு நீ சீஷத்துவத்தை பற்றி சொல்லலையே, ஏன் என்று உங்களை கேட்க மாட்டார், என்னை கேட்பார். ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொன்னதுனால இன்றைக்கு என்னுடைய கடன் முடிந்து விட்டது. இன்றைக்கு சீஷத்துவத்தை பற்றி நீங்கள் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளணும். தெரியும் ஆனா தெரியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேனே? அல்லேலூயா. அநேக காரியங்களை பார்க்கும் போது நாம் ஒவ்வொரு காரியத்துல ரொம்ப ஈடுபாடா இருப்பார்கள் ஒரு சிலர். ஆனால் இந்த சீஷத்துவம்னு வரும்போது கொஞ்சம் தள்ளி நிற்பார்கள். பார்த்திருக்கீங்களா? Many churches will be so vibrant, so active in many areas,
But there will be one area where not many people will be able to commit, and that is discipleship. Discipleship. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட போது எப்படி நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எலியா என்ற ஒருவன் வந்தான். யார் அந்த எலியா? பாதையை சரிப்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு எலியாவை கர்த்தர் அனுப்பினார். யார் இது? யோவான் ஸ்நானகன். John the Baptist was the Elijah that God had sent. அது எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம். அவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு அவன்தான் முதலாவது அனுப்பப்பட்டான். அவன் வந்தபோது அவனுடைய ஊழியத்தை பார்த்து ஒரு சிலர் அவனுக்கு பின்பாய் போக வந்தார்கள். There were some who tried to follow John the Baptist because they found his teaching was a bit different, and they started to follow him. இப்ப அவன் பிரபலமாய் ஆன பின்பு என்ன நடந்தது? அவனை சிறையில் அடைத்தார்கள். அவனை சிறையில் அடைத்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியத்தை தனியாய் செய்யக்கூடாது என்று சொல்லி 4 நபர்களை முதலாவது அழைத்தார். யார் அந்த 4 நபர்கள்? பேதுரு. என்ன 4 நபர் சொன்னா இருக்கிறீங்க? யோவான். பேதுருவுடைய தம்பி அண்ணன் யாரு? சகோதரன் யாரு? பேதுரு. சீமோன் பேதுரு தான். சீமோன்ன்ற பேதுரு அர்த்தம் இல்ல. சீமோனுடைய அண்ணையா தம்பியா யாரு? ஆந்திரியா. ரைட்டா? ஆண்ட்ரூ. ரைட்டா? சீமோன் பேதுரு, ஆந்திரியா, அப்புறம் யாக்கோபு, யோவான். 4 பேர். பாத்தீங்களா? இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை நாம் அறிந்து கொள்ளணும். God chose the first 4 and he was Simon Peter and Andrew and James and John. 4 பேர். 4 பேரை கர்த்தர் முன்குறித்தார். அதற்கு அப்புறம் இன்னொரு 8 பேரை அவர் சேர்த்துக் கொண்டார். மொத்தம் எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்களை நாம் பார்க்கிறோம். இந்த அழைக்கப்பட்ட ஜனங்களை, அழைக்கப்பட்ட 12 பேரை கர்த்தர் அழைத்த பின்பு இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். கவனிங்க, அவர்கள் என்ன செய்தார்களா? இருக்கிற காரியத்தை விட்டு கர்த்தருக்கு பின்பாய் கடந்து போனார்கள். How many of you understand that? Now, when the 12 were chosen, they let go of everything and they started to follow Jesus Christ. To follow. அவர்கள் கர்த்தருக்கு பின்பாய் தொடர்ந்து போனது நிமித்தம் தான் இந்த அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த அடையாளம்? சீஷர்கள் என்ற ஒரு அடையாளம். The disciples were called when they started to follow Jesus Christ. Hallelujah. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரியாதவர்களுக்கு சீஷத்துவம் என்றால் என்ன? சீஷத்துவம் என்று சொன்னா நல்லா கேளுங்க. This is important. சீஷத்துவம் என்றால் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்குரியவன் அந்த இயேசு கிறிஸ்துவை பின் தொடருகிற ஒரு பாதையில் நித்தியமாய் கடைசி வரைக்கும் போகிறவன். Now there is 2 qualities. One who is a disciple will be a guy or a woman who allows themselves to be transformed, and next thing that they pursue a lifelong journey following Jesus Christ. Hallelujah. அதாவது இதை 11 சீஷர்கள் கடைபிடித்தார்கள். கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தான். யாரு கைவிட்ட ஒருத்தன்? யூதாசை தவிர மற்றவன் எல்லாருமே காரியத்தை நேர்த்தியாய் செய்தார்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்க்கை மாற்றின ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்மையாக இருந்து சாட்சிகள் உள்ள ஒரு சீஷர்களாய் அவர்கள் மாறினார்கள். அதாவது சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அதுல என்னத்தை நாம் பார்க்கலாம் என்று சொன்னால், ஒருவன் தன்னை சுயத்தை விட்டு விடுகிறவனாய் அல்லது விட்டு விடுகிறவனாய் காணப்படுவான். Disciple is one who denies themselves. That means there is about self-denial. அதுக்கப்புறம் அவருக்கு மத்தியில ஒரு தெய்வீக கீழ்ப்படிதல் இருக்கும், a godly obedience. அதுக்கப்புறம் ஆசான்னா என்னது? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆசான்னா டீச்சர். ஆசானை போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். 3 காரியம். There are 3 things of discipleship. How you want to characterize discipleship will be that person will have self-denial, that person will have godly obedience, and that person will want to become like his master.
அவரை போல இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், இந்த சீஷத்துவம் என்பது ஒரு நாள் எடுக்கிற முடிவு, இன்றைக்கு எடுத்து நாளைக்கு மறந்து போகிற ஒரு காரியம் கிடையாது. அந்த சீஷத்துவத்துக்குள் உரியவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள், ஒரு தீர்மானம் எடுப்பார்கள், அது நிரந்தரமான தீர்மானம். ஆமென் சொல்லாதவர்களை கர்த்தர் சந்தியும். ஏனென்றால் அவர்களை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர்கள் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்கு தங்களை அர்ப்பணித்து அவர்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு தியாகமுள்ள வாழ்க்கையாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார்கள். Now those people who wants to be a disciple will always take up the cross. They will prioritize Christ's authority, Jesus Christ's authority in their lives. That means every other thing in their life will be secondary. The primary thing will be to be a disciple of the Lord Jesus Christ. And they will live a sacrificial living of bearing fruit for the Lord. தியாக ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு தியாக வாழ்க்கையை சீஷத்துவத்தில் இருக்கிறவர்கள் வாழ்வார்கள். So what is a disciple? சீஷன் என்றால் என்ன? சீஷன் என்றால் நம்ம எப்படி பார்ப்போம்? சிஷ்யத்துவத்தை எல்லாம் தெரியும் ஒரு சிலர் சொன்னீங்க. சிஷ்யத்துவத்தை தெரியும் என்று சொன்னோம். சீஷன் என்றால் என்ன தெரியும்? சீஷன் என்றால் following the teaching. ஓகே, வேற கேட்கல, யார் பேசலாம்? சிஸ்டர்ஸ் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். ஓகே, வேற தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஓகே, வேற obedience. ஓகே, ரைட். ஓகே, சரி சரி, பார்த்துவோம். அதாவது இதுல I chose this. கிரேக்க மொழியில மத்தாதேஸ் என்ற ஒரு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு உண்டு. மத்தாதேஸ் அது கிரேக்க மொழியில அது அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது சபை விசுவாசி கிடையாது. Matthias doesn't mean he is a church member, doesn't mean he is a believer, doesn't mean he is a student. And what does it mean? Like what he said, follower, but following to learn. கற்றுக்கொள்வதற்காக பின்தொடர்கிறவன். That is a disciple. நல்லா கேட்டீங்க. கற்றுக்கொள்வதற்காக பின்தொடர்கிறவன் தான் சீஷன். அப்ப நீங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும்? நம்மளுடைய 11-12 சீஷர்களுக்கு போகணும், நம்மளுடைய சிந்தை போகணும். அவங்க அப்படி செஞ்சாங்களா? They followed in order to know Jesus Christ and his teachings. அதாவது கற்றுக்கொள்வதற்காக பின்தொடர்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஏன்னா கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது இங்க செட் ஆகாது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இப்ப கொஞ்ச நேரத்துல பார்ப்போமே, இப்ப சொல்லிட்டா அப்புறமல்ல நான் எனக்கு நேரம் இல்லாமல் போயிடும், அப்புறம் சொல்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் போல போகுமா? அங்கு கடந்து போகும்போது நான் சீஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வாலிபன் இருக்கிறான் வைங்களேன். அவன் என்ன செய்வான்? ஸ்கூலுக்கு போக மாட்டான், கிளாஸுக்கு போக மாட்டான். எதுக்கு? அந்த ஆசானுடைய வீட்டுக்கு டியூஷனுக்கெல்லாம் போக மாட்டான். அவன் என்ன செய்வான்னா, அவன் தம்முடைய வீட்டை விட்டு, அவனுடைய வேலையை விட்டு, அவனுடைய எல்லாவற்றையும் விட்டு அந்த ஆசானுடைய வீட்டுல போய் 24/7 அவனோடு தான் இருப்பான். அவனோடு தான் உண்ணுவது, அவனோடு தான் சஞ்சரிப்பது, அவனோடு தான் எல்லா காரியத்தையும் செய்வது. எதற்காக செய்கிறான் என்று சொன்னா, அவன் செய்கிற காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அங்க போகல, அவனை போல மாற வேண்டும், நான் அவனை போல இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக தான் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்கிறான்? கற்றுக்கொள்ளுகிற பின் தொடர்ந்து போகிற ஒரு மனுஷியாய் மாறுகிறான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது அந்த ரவியை போல நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் அந்த ரவியின் மடியில் அல்லது ரவியின் பாதத்தில் அவன் கற்று தேறுகிறவனாய் காணப்படுவான். இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு நான் சொன்னேன், சபையில 3 விதமான நபர்களை நாம் பார்க்கலாம். There are 3 kinds of people that we can see in the church. பார்க்கலாமா யார் 3 பேர் என்று? முதலாவது கூட்டத்தோடு இருக்கிறவன். There are 3 kinds of people you see in the Bible and you will also see in the church. யாரு? கூட்டத்தோடு இருக்கிறவன். கூட்டத்தோட இயேசுவின் காலங்களில் பார்க்கும்போது கூட்டத்தோடு இருக்கிறவன். இவன் என்ன செய்வானா, எங்கு இயேசு போகிறாரோ அவங்க போவான். எதற்கு? அவர் அற்புதம் செய்து அவர்களுடைய வயித்தை நிரப்புவார். அவர் அற்புதம் செய்யும்போது வாவ் என்று பார்க்கிறதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம்
அவர் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அதற்காக அவர்கள் போவார்கள். கூட்டத்தில் இருக்கிறவன், இன்றைக்கு சபையில இருக்கிறவன் என்ன செய்வான்? சாப்பாடுக்காக வரமாட்டான். சபையில இருக்கிறவன் கூட்டத்தோடு இருக்கிறவன் சொல்லும்போது, நான் பாடும்போது அவங்க பாடுவாங்க, அவங்க பாடும்போது அவர் பாட ஆரம்பிச்சிருவாரு. நான் ஜெபிக்கும் போது அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்க கூட்டத்தோடு அவங்க சுயத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவோமே, நான் ஆரம்பிக்கலாமே என்று சொல்லுகிற ஒரு நபராக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு கூட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம மத்தியில காணப்படும். இரண்டாவது சொன்னாங்க, இன்னும் ஒரு காரியம் சொன்னாங்க, விசுவாசி சீஷத்துவத்துக்குள் போக முடியுமா? பார்ப்போம் அப்புறம். அதாவது விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்கள் உங்களை போல என்னை போல, எப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னை விட நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், தேவனுக்காக வாழ மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகர் என்று சொல்லுவான், சபைக்கு வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நடத்துவான். மூன்றாவது ஒரு நபர் சீஷர்கள் யார் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருக்கிற சுயம், அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாவித தேவையற்ற காரியங்களை விட்டுவிட்டு அவருடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். எதற்கு அர்ப்பணிக்கிறார்கள்? தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். 3 பேரை நாம் அன்றைக்கும் பார்த்தோம், இன்றைக்கும் 3 பேரை நாம் சபையில பார்ப்போம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? 3வது நபரை சபையில நம்ம தேடிதான் பார்க்கணும். அப்படி ஒரு கண்ணை சுத்தி அப்படி திருப்பி பார்த்துதான் அங்க உட்காந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. தேடிதான் பார்க்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? பாருங்க, இன்றைக்கு அநேக திருச்சபைகள்ல பார்க்கும்போது கூட்டத்தில் இருக்கிறவர்களை போல அநேகர் இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களிடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறாமல் அப்படியே இருக்கும். ஏன்? நான் தான் கிறிஸ்தவன், என் பேரு யோவான், என் பேரு ஜான், என் பேரு மேரி, நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், ஏன் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்குவோம். ஆனால் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியேதான் இருக்கும். ஏன் தெரியுமா? மாற்றம் வரவில்லை என்று சொல்லல, மாற்றம் வந்தாலும் நான் மாற மாட்டேன் என்று சொல்றவர்கள். It's not that I don't want to change, I refuse to change. I just refuse to change. அப்படியா சபையில இருப்பார்கள். வேலையில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேலை இடத்துக்கு, ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா சின்னதாக தான் ஆரம்பிப்போம், ஏதாச்சும் ஒன்றை கொடுப்பான். அதுக்கப்புறம் நாளடைவில் உன்னை பார்த்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார்கள். ரைட்டு தானே? வேலை இடத்துலலாம் அப்படிதான் நடக்கும். ஆனால் திருச்சபையில பார்க்கும்போது மட்டும் இல்ல, நான் இந்த இருக்கிற இடத்துல இப்பயே இருக்கிறேன், இப்படியே என்னை விட்டுருங்க, 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நான் இங்கே தான் உட்கார்ந்துருப்பேன், என்னை விட்டுருங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்களை போல அநேக திருச்சபையில இருப்பார்கள். திருச்சபையில மட்டும் இல்ல, தேவனுடைய சன்னிதானத்திலையும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு சாதாரணமான புதிய விசுவாசியாய் வந்தவன் ஒரு நாள் ஒரு முதிர்ந்த விசுவாசியாய் காணப்பட வேண்டும் என்பதை ஊழியக்காரனை விரும்பும் போது கர்த்தர் விரும்ப மாட்டாரா? யோசித்து பாருங்க. I'm sure God will also desire that a believer who just came in one day become someone who is so much useful for the kingdom of God. அப்படியான ஜனங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படியான ஜனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. நான் சொல்றேன்னா வேதமும் அதுதான் சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்க, எபிரேயர் 5வது அதிகாரம் 12, 13, 14. இப்போதைக்கு நீங்கள் போதகராக ஆகி இருக்க வேண்டும், ஆனால் இன்னும் தேவனுடைய போதனைகள் என்னும் அடிப்படை பாடங்களை உங்களுக்கு யாராவது போதிக்க தேவையா இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு பால் உணவோ தேவைப்படுகிறது. உணவுக்கு நீங்கள் தயாராகவில்லை. இன்னும் நீங்கள் திட உணவுக்கு தயாரா இல்ல. அதாவது இன்னும் கடினமான போதனைகள் அல்ல, எளிய போதனைகளே உங்களுக்கு தேவை. எளிய போதனைகளே உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இன்னும் பால் தேவையாய் இருக்கிற குழந்தை போல அடிப்படை போதனை தேவையாய் இருக்கிற ஒருவன் சரியாய் வாழ்வது பற்றிய சிரமமான போதனைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவன் இன்னும் ஒரு குழந்தையே. பாத்தீங்களா? கர்த்தர் விசுவாசியை பார்த்து சொல்றே, இன்னும் குழந்தை தான்ப்பா. அப்புறம்
இட உணவானது குழந்தை பருவத்தை தாண்டியவர்களுக்கு உரியது. நன்மை மற்றும் தீமை இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அனுபவத்தின் வாயிலாக அடையாளம் கண்டு கொள்ள அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. Amen, amen, amen. Go back to 12. I'll just do 12 and 14. In fact, though by this time you ought to be what? Teachers. That does not mean pastors. Meaning, what it means teachers means you are supposed to be teaching somebody. You are supposed to be in a place of authority. நீ ஒரு அதிகாரத்துக்குரிய இடத்துல இருந்து பிறருக்கு நீ போதிக்கக்கூடியவனாய் இருக்கணும். ஆனா இப்பொழுதோ நீ இன்னும் குழந்தையாய் இருக்கிறாய் என்று எபிரேயருக்கு எழுதின எழுத்தாளர் சொல்லுகிறார். யாரு எபிரேயரை யார் எழுதினா? அப்படின்னு சொல்றாங்க. We don't know who is the author, but they all say it could be Paul. It could be Paul. என்னது? ஆமா, ஏன்னா இது வேற வெர்ஷன், தமிழ் வெர்ஷன். பட் இப்போக்கு தமிழ் வெர்ஷன் வித்தியாசமா வந்துருச்சு. நான் இந்த வெர்ஷனை தான் எடுத்தேன். Go back to 14 and 14 will say like this, but solid food is for the mature, who by constant use, that means training, you will have to train yourselves to be able to know what is good and what is bad. அப்ப இன்றைக்கு நான் இருக்க வேண்டிய இடத்துல, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு நல்லது எது தீமை எது எனக்கு தெரியக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் இன்னும் குழந்தையை போல இருக்கிறேன் என்று எழுத்தாளர் எழுதி சொல்லுகிறார். இப்போ நீ இன்றைக்கு சீஷனாய் இருக்க வேண்டிய நிலையில நீ சீஷனாய் இல்ல, பால் குடிக்கிற ஒரு குழந்தையை போல இருக்கிறாய் என்று உன்னை அறைந்ததை போல கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் இதோ அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சபைக்குள் கொண்டு வா என்று சொல்லலையே. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை, வசனமே தெரியலையா? சீஷராக்குங்கள். Go ye and make disciples. He said go ye. He never said go ye and make church members. He said make disciples. So there is a difference here between being a church member and being a disciple. Are we clear on this? அதாவது இது சீஷராக்குங்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றார்? சீஷர்கிட்ட சொல்றார். சீஷர்கள் யார்? இந்த காலத்துல நம்ம தான் சீஷர்களாய் இருக்கணும். ஆனா நம்மளோ சீஷர்களாய் இல்லை. அப்ப சீஷத்துவத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about? இப்ப சீஷன் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. You are a follower for what? To learn. A follower, a பின்பற்றுகிறவன், to learn, கற்றுக்கொள்வதற்காக பின்தொடர்கிறவன். புரியுதுங்களா? சீஷன் என்றால் கற்றுக்கொள்வதற்காக பின்தொடர்கிறவன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வசனத்தை பார்ப்போம். இன்றைக்கு மத்தேயு 28:19-20 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். பரவாயில்ல, படிக்க வேணாம், நமக்கு தான் இந்த வசனம் தெரியுமே. அதாவது கிறிஸ்தவத்தை ஒரு மதமாய் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. Hallelujah. We are not asking someone to change their religion. We are asking them to have a change of heart. ஒரு மனம் மாறுவதுதான் கிறிஸ்தவம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவன் சீஷன் ஆவதற்கு 10 வாட்டி யோசிக்கிறான். திருப்பி சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் சீஷன் ஆகுவதற்கு ரொம்ப யோசிக்கிறான். யோசிக்கிறானா இல்லையா? எங்கேயும் பார்க்க வேணாம், கண்ணாடி எடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கிறிஸ்தவன் சீஷன் ஆகுவதற்கு அதிக பிரயாசப்படுவது கிடையாது. ஆனால் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு கிறிஸ்தவன் சீஷன் ஆகவில்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் கிடையாது. Why do I say that? Go back to the verse. Therefore go and make disciples. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி. அவர் நீ போய் என்னை கிறிஸ்தவனாக்கு என்று வசனம் சொல்ல. ஏன்னா அந்த காலங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கிறிஸ்தவம் கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப ஒரு கிறிஸ்தவன் சீஷனாய் மாறவில்லை என்று சொன்னால் அவன் கர்த்தருக்குரியவன் அல்ல. காது உள்ளவர்கள் பார்க்கலாமா? சீஷத்துவம் என்பது
எவ்வளவு முக்கியம் என்பதை வேதமே நமக்கு சொல்லும். எப்படி? சிஷ்யத்துவம் என்று the word disciples is mentioned about 260 to 270 times in the Bible. ஏன் மாறுதுன்னு சொன்னா because different versions have come about. So எல்லாருமே வித்தியாசமாய். So majority is about 260, maximum is 270. 260 270 தடவை சீஷன் என்ற ஒரு வார்த்தை வேதத்தில் காணப்படுகிறது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எத்தனை தடவை காணப்படுது? Let's make a guess. 10 20 30 How many? 0. No, there's Church of Antioch. They were first called Christians. 3 தடவை தான் கிறிஸ்தவம் சொல்லப்பட்டிருக்கு. 260க்கும் 3க்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? It's a huge difference. So which is important? Christian or disciple? Disciple. பாத்தீங்களா? வசனம் சொல்லுது நீ சீஷத்துவனாய் மாறணும். யாரு? நீனா யாரு? பக்கத்துல இருக்காதுங்க, இப்படி பார்த்து சொல்லுங்க, நீதான். நம்ம தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ சீஷனாய் மாறணும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் கிறிஸ்து இல்லாமல் வாழுகிறான். வேதனையான காரியம். ரைட்டுங்களா? கிறிஸ்தவன் என்று பார்க்கும்போது எங்க இருப்பான்? சர்ச்சில் காணப்பட மாட்டான். எங்க காணக்கூடாதோ அந்த இடத்துல தான் அதிகமாய் காணப்படுவான். கிறிஸ்தவன் என்று சொல்லுற சபையில காணும். ஆனா சொல்லுவான் கிறிஸ்தவன் சொல்லுவான். ஐயோ ஹிந்து, நோ ஐ கிறிஸ்டியன் அப்படின்னுவான். பார்த்திருக்கீங்களா? அப்ப ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை சபையில காணப்படும். ஏனென்றால் சபைக்குள் காணப்பட்டாதான் சீஷத்துவம் என்ற ஒரு காரியமே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படிதானே? You must understand that discipleship is about being preached not anywhere else in society but where? In the church. ஆனால் சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது கிரயம் செலுத்தணுமே. There is a cost to pay, correct? For everything there is a cost. நான் என் வீட்டு கீழே 4.5 வெள்ளிக்கு மீன் வரைக்கும் வாங்குவேன். அன்னைக்கு போய் வாங்கும்போது 7 வெள்ளின்னு சொன்னான். அவங்க ஒரு முறம் முறைச்சேன். அடுத்த வாட்டி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 7 வெள்ளி என்னால் கொடுக்க முடியும். ஆனா 7 வெள்ளி ரொம்ப விலையா இருக்கு ஒரு மீன் வரைக்கு. புரியுதுங்களா? எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க விலையா தான் இருக்குன்னு? 7 வெள்ளி மீன் வரை வீட்டுல நான் செஞ்சிருந்தேன்னா சரி. அதாவது there is a cost to pay for being a disciple. ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கிரயம் செலுத்த வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 14 26 27 33. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. படிங்க யாராச்சும். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்புறம் தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்புறம் அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்துவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். புரியுதுங்களா? Let's go back to English. Let's do this. Anybody? If anyone comes to me and does not hate father and mother, my goodness, wife and children, brothers and sisters, yes, even their own life, such a person cannot be my disciple. Next one. And whoever does not carry their cross, follow me, cannot be my disciple. In the same way, those of you who do not give up everything, you cannot be my disciple. Those of you who do not give up everything you have cannot be my. Let's go back to the first one. There is one very strong word found there. What is the word? Hate. அப்படிப்பட்ட தேவனா நம்முடைய தேவன் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுத்த கணவன், உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த பிள்ளை, உனக்கு கொடுத்த குடும்பத்தை நீ வெறுத்துன்றாரு. அப்படிப்பட்ட தேவனா நம்முடைய தேவன். அவர் அன்பின் தேவன். அப்ப இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரைட்டுங்களா? There is a deeper meaning behind the word hate. And what is that? Anybody? It's very simple. Anything that you have cannot take the place of God. Amen. கர்த்தரை முன் வைத்து மற்றவர்களை தள்ளி வைக்கணும். வெறுக்க வேணாம், தள்ளி வைக்கணும். So God becomes first in our lives and the rest takes second place. That's the word of hate. That's the meaning of hate. வெறுக்கணும்னு சொன்னா இப்படிப்பட்ட தேவன் எனக்கு வேணாம்னு எல்லாருமே சொல்லிடுவோமே. ஆனால் அர்த்தம் அது கிடையாது.
What they're trying to say is, just put them no more. Don't put them in God's place. Put them second. Because there are people who will love their family, who will love their job, who will love everything, and will say, I love God, but they will never be seen in church. சபையில் அவர்களை காண முடியாது. ஏன்? ஆனா சொல்லுவான், என்ன சொல்லுவான்? தேவன் இல்லைன்னா நான் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவான். பாத்தீங்களா? அப்படிலாம் சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு முதன்மையாய் காணப்பட வேண்டும். அவர் உனக்கு விருந்தாளியாய் இருந்து விடக்கூடாது. அவர் உன்னுடைய வாழ்க்கையில தேவனாய் இருக்க வேண்டும். காதுள்ளவர்கள் கேட்கணும். அப்ப இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் இருக்கிறாரா? Is the Lord Jesus Christ first in your life? முதன்மை என்று சொல்லும் பொழுது சபைக்கு வந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாட்களில முதன்மையா கதவை திறக்கிறவன், முதன்மையாய் இருக்க வைக்கிறவன் அல்ல. தேவனை எல்லா காரியத்திலும் முதன்மையாய் வைக்கணும். உன்னுடைய திட்டங்களில் முதன்மையாய் வைக்கணும். சில நேரங்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த நேரத்துல ஆண்டவருடைய அந்த ஆலயம், அவருடைய ஊழியம் எல்லாம் பாதிக்கப்படும். அந்த நேரத்துல பணத்தை பார்ப்போம், சந்தர்ப்பத்தை பார்ப்போம். உயர்வின் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, கர்த்தர் புரிஞ்சுக்கு வரணும். அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லும் போது யார்கிட்ட வருவாங்க? வந்துகிட்டு எனக்கு ப்ரே பண்ண முடியுமா புது வேலைக்கு அப்படின்னு. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மத்தியில முதன்மையா இருக்கணும்னு சொன்னா உங்களுடைய முடிவுகளில் கர்த்தர் முதன்மையா இருக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையில முதன்மையா இருக்கணும். புரியுதுங்களா? He doesn't want you to hate your family, but he says put everything first. He doesn't say leave your job. He says put your job as second in your life. Nothing should take the first place of God. நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும் தான் முதன்மையாக இருக்கணும். இரண்டாவது காரியம், take up your cross. The second verse. உன்னுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு என்ற ஒரு வசனம் சொல்லுகிறது. லூக்கா, மார்க்ல பாத்தீங்கன்னா take up your cross daily அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அனுதினமும் உன் சிலுவையை சுமந்து கொள்ளு என்று சொல்வார்கள். சிலுவை என்றால் எதை குறிக்கிறது? Come on, speak. God's word. No, what is a cross? What is a cross? சிலுவை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சுமந்தாரு? சொல்லுங்க சிஸ்டர். எதை சுமந்தார்? சிலுவையை சுமந்தார். சிலுவையை சுமந்தார். அப்ப அந்த சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாடுகளை குறிக்கிறது, வேதனையை குறிக்கிறது. அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவர் எங்க போகிறாரு? கொல்கத்தாவுக்கு எதுக்கு போகிறாரு? சாகிறதுக்கு போகிறார். அப்ப சிலுவை ஒரு மரணத்தை குறிக்கிறது. ரைட்டுங்களா? A cross actually resembles defeat, resembles loss, resembles death. And God is saying you must carry the cross. அப்ப ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்தை குறித்து பேசல. ஆண்டவர் உன்னுடைய பாடுகளை என்னிடத்தில் நீ சுமந்து கொள்ள என்று சொல்லல. என்னதான் சொல்றாரு ஆண்டவர்? எதை தான் சொல்லுகிறார் என்று சொன்னா, உனக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் செத்ததாய் காணப்படும். எதை தேவனை முதன்மையாய் நாம் வைத்து வாழுகிறோமோ மற்ற காரியம் எல்லாம் டெக்னிக்கலி, please not literally, put it as dead so that these dead things you can carry it as a cross and walk towards Jesus Christ. அப்படியாய் மற்ற காரியங்களை நீ மரித்து போன ஒரு காரியங்களை போல வைத்துக் கொண்டு அதை நீ சுமந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால்தான் நீ தேவனுடைய சீஷன். இல்லை என்றால் நீ வேஷக்காரன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சேம் வே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டு. அப்படி என்றால் உனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில பொக்கிஷங்கள் என்னது? ட்ரெஷரை வந்து நம்ம சும்மா அப்படி வெளியே வைப்போமா? என்ன செய்வோம்? பொத்தி வைப்போம், பொத்தி பார்ப்போம். அப்படிதானே? அவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் அதை நீ எனக்காக விட்டு வைக்கணும்ன்றாரு. எனக்காக நீ விட்டு விடுன்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வதற்கு முன்பாக நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறது? அப்படி என்றால் உன்னிடத்துல இருக்கிற பணம், உன்னிடத்துல இருக்கிற அடையாளம், உன்னிடத்துல இருக்கிற நேரம், உன்னுடைய எதிர்காலம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் ஒரு பரம் வச்சிரு.
ஏனென்றால் அதை வச்சிரு, அதை விட்டு விடு, அதை அழிச்சிரு அப்படிலாம் சொல்லல, அதை வச்சிருன்றாரு. ஏனென்றால் இதை நீ அங்கு வச்சுட்டு தேவனை முன்னே வைக்கும் போது நீ வெச்ச காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதான் சொல்ல வர்றாரு. You must understand who is your God. Your God is not someone who forgets you. He's not someone who came along with you, tagged along with you, and then eventually he just forsake you. That's not God. That could be people, that could be family, that could be friends. These are the people who will do that, but not God. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர். So people, I want you to know that if you want to follow, you want to be his disciple, you need to let go of everything that is holding on to you. Your family, it takes second place. Your work, your business, it takes second place compared to God. And that's where you are seen to be a disciple. How many of you understand that? Amen. So now I'm asking you, how many of you are disciples? Amen. What does that amen means? We are God. How many of us are true disciples? Let's see. I'll give you some checklists. There are 3 marks of a disciple. 3 அடையாளங்கள். ஒரு சீஷனுக்குரிய 3 அடையாளங்கள் இருக்கு. என்ன அடையாளம்? You are not in God's word, but you continue to be in God's word. திருப்பி கொள்ளுங்க. யோவான் 8:31-32. John 8:31-32. What does it say? John 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆங்கிலத்துல to the Jews who had believed him, Jesus said, if you hold to my teachings, you are really my disciple. That means, you know what is the meaning of holding on to the teachings? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? அடி தொட்டு பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தொட்டு பார்த்துட்டு வச்சுட்டு அது இல்ல. நிலைத்திருப்பது அதல்ல. நிலைத்திருப்பது சொன்னால் தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையின் நடுவில் காணப்படும். ஒவ்வொரு நிமிஷம் காணப்படும். எவ்ரி மினிட், எவ்ரி சமயம் வாய்க்கும் போது, அதாவது சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தில் என்ன சொல்றான்? துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமல் பாவியுடைய வழி, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் இல்லாமல் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்து அந்த வார்த்தையில் இரவும் பகலும். அப்படின்னா இரவும் பகல் என்னது? இரவும் பகல்ல கரெக்டா பிடிச்சிட கூடாது. ஏன்னா நம்ம அநேகர் அப்படிதான் செய்யறோம். காலையில கொஞ்ச நேரம் ஒரு 2 சாப்டர், அப்புறம் நைட்டு ஒரு 2 சாப்டர். I understand some of you are working. I perfectly understand that. ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் சொன்னா, சமயம் கிடைக்கும் போது உன்னுடைய கவனம், உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். மோசே பாத்தீங்களா, சீனாய் மலைக்கு போறாரு பாத்தீங்களா? எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள் தானே? 40 நாள் இருந்தாரு. அவர் வரும்போது அவருக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தது. என்ன மாற்றம்? Sorry? அவருடைய முகம் பிரகாசித்தது. Correct? His face was shining. Why? All the way you are. Because he was spending much time in the presence of God. எவன் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறானோ அவனுடைய முகம் in bracket பிரகாசிக்கும். அவன் வித்தியாசமாய் காணப்படுவான். அவனை பார்க்கும் போது மற்றவர்களை பார்க்கிறதை போல இவனை பார்க்க மாட்டார்கள். வித்தியாசமா தான் பார்ப்பான். Because he spends time in the presence of God. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையில் அவ்விதமாய் மோசே அதிகமாய் பிரசன்னத்திலே இருந்ததனால முகம் பிரகாசித்தது அல்லவா? அதே போல இன்றைக்கும் நம்முடைய ஜனங்கள், நீங்களும் நானும் எப்படி செய்யணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணுமா? அப்படி இல்லை. Go back to that particular verse earlier. 8 யோவான் 8. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். You need to hold on. Hold on means you don't let go. Correct, no? When people say hold on to it means you don't let it go. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் பிடித்துக் கொண்டு வாழுகிறவர்கள் தான் அவருடைய சீஷர்கள் என்று வசனம் சொல்லுது, நான் சொல்லுறேன். அப்ப இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்றீங்க? கையெல்லாம் தூக்க வேணாம், ஆமேன்னு சொல்ல வேணாம்.
எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நிலைத்திருக்கிறீர்கள்? How many of you are holding on to the teaching? How many of you are holding on to the word of God? And if you are, then you can quietly tell yourself, I am a disciple. You can quietly tell. And if you are not, you are supposed to say, I am not a disciple. பக்கத்தில் கேட்டக்கூடாதுல்ல, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப இந்த காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் சீஷர்களா இல்லையா என்பதை முடிவு பண்ணணும். இரண்டாவது, யோவான் 13:35. John 13:35. யோவான் 13:35 என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஆங்கிலத்துல By this everyone will know that you are my disciples. Amen. If you one another. if you did he say if you love each other? No. What does love each other means? 2%. Yes. Selective. It's only very selective. It's a few in number. I will love my family. But it says if you love one another. இதுதானே பெரிய பிரச்சனை. எல்லாமே கப்பல் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சூறாவளி காத்து வரும், நம்முடைய முகத்தை பார்த்தீங்கன்னா 7 முழம் தொங்கிட்டு இருக்கும். அந்த 7 முழம் தொங்குகிறதுனால நம்மளுடைய பிரச்சனையை தான் பார்க்கிறோமே தவிர, சில நேரங்களில அந்த முக தொங்கி போய் இருக்கிறதுனால பிறர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூட நமக்கு கவலையே தெரியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், நம்ம விசுவாசி, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம கண் மாதிரி நிக்கிறோம்ல ஆண்டவருக்கு, அப்படிலாம் பேசுவோம். ஆனால் ஒரு பாடு, ஒரு வேதனை வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, ஒரு கேள்வி வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு புரியலையே என்று சொல்லும் பொழுது, எந்த இடத்துல நேசம் காணப்பட வேண்டுமோ அந்த இடத்துல மோசம் தான் காணப்படுகிறது. How many of you understand what I'm saying? Where you are supposed to love one another, and the word I want to add will be unconditionally. What's the meaning of unconditional? There is no conditions. There is no conditions. You love everybody. Let me ask you a silly question. How many of you say, I don't have enemies? எனக்கு எதிரியே கிடையாது, நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன். நினைச்சிருக்கிறீங்களா? ஓகே ஓகே. நான் யாரையுமே, அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறோம். Question is this: I don't hate anybody, meaning I don't hate them now, but I will hate them later. The attitude must speak, not the action. The attitude must start. என்னுடைய சிந்தை எதுவா இருந்தாலும், அவன் எனக்கு 10 தடவை பேசினாலும், எனக்கு விரோதமா பேசினாலும், எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் அப்படிப்பட்டவன் சொல்லுவீங்க? தள்ளி போயிடும், ஹேட் பண்ண போறோம். கரெக்ட். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது. பவுல் தான் சொல்றாரு, உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கி நில்லு. And that's what I always do. எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒதுங்கி நின்றுவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நேசம் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும்னா இங்க பார்க்க வேணாம், அங்க வேணாம், சிலுவையை பாருங்க. அவர் உனக்காக எனக்காக அவருடைய சுயத்தை விட்டு கொடுத்தார், சுயத்தை விட்டு கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். And people, I want you to know today, if you do not have love, when I say I don't have love, don't ever come and correct me saying that I am filled with love today. Tomorrow you will be like what? Hot and cold? Godzilla. Huh? You can't do that. அன்பு என்று சொன்னால் அது நிரந்தரமாக இருக்கணும். சில நேரங்களில் இதையும் நான் சொல்லிதானே ஆகணும். சில நேரத்தில் எல்லாரும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட பார்த்து, you hate some people, you will hate it seems like you hate someone. I have a job to do. I have a job to do. And when I want to do my job right, if I need to tick somebody off, I will tick somebody off. Unless I'm removed of my responsibility, then I will become like you. Because படகு ஓடணும்னா மாலுமி ஆளுகையில் இருக்கணும். If the ship needs to be stirred right, the captain must be there. How many of you understand what I'm saying? Hallelujah. But that does not mean I can
stand in the presence of God and I can say, I don't hate anyone. Amen. Never. Those were the days. I don't hate. பிடிக்கலையா துஷ்டனை கண்டா ஏன் பாலிசி அவனை துஷ்டனை போல பார்த்துவிட்டு நான் ஒதுங்கி நிற்பேன். மூன்றாவது காரியம், கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். John 15 verse 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹalleluya. ஆங்கிலத்துல This is to my Father's glory. Yes. That you bear much fruit. Yes. Showing yourself to be my disciple. ஹalleluya. பிரியமானவர்களே, நீ சீஷன் என்று சொன்னால் உன்னிடத்துல வெறுமை காணப்படக்கூடாது, உன்னிடத்துல செயல் காணப்படணும். அநேகர் பேச்சில தான் படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, கப்பலே அதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செயல்படுகிறவன் தான் என்னுடைய சீஷன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி செயல்படணும்? கனி கொடுக்கணும். கனியை எதில பார்க்கணும்? உன்னுடைய காரியத்துல, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பாதையில கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். கனி கொடுக்கிறவனாய் காணப்படும். என்ன கனி? என்ன கனியை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நல்ல கனிக்கு அர்த்தம் என்ன? அதாவது நான் அறிந்த தேவனை மற்றவர்கள் அறிவதற்கு நான் கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். இருக்கிறோமா? இருக்கிறோமா? என் சாட்சி முக்கியம் தான். Thank you for that. I want to thank God that our testimonies are in check. But next thing I will ask you, are you bearing fruit? Because சீஷன் என்று நீங்க பெருமையா சொல்லணும்னா மூன்றாவது காரியம் இதுதான், கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கா? ஒரு உதாரணம் சொல்லவா? உதாரணத்தை சொன்னா கோச்சிக்கலாம் கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கன்னு நான் 3 வருஷமா, ஆமேன்னு சத்தமா சொல்லுங்கன்னு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். கீழ்படிந்த மாதிரி இருக்கா? எனக்கு இல்லை. ஏன்னா யாருமே ஒரு ஆமேன்னு, அவர் ஆமேன் தானே சொல்றாரு. சரி சொல்லுவோமே, நல்லா சத்தமா ஆமேன் என்று சொல்லுகிறதுக்கே அதே உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வர கஷ்டமா இருக்கு. அப்ப எப்படி எப்படி சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இல்லை எனக்கு பலவீனம், இல்லை எனக்கு ரொம்ப குறைவு, ஆகாதே, முடியாதே, முடியாதே. நீ சீஷன் என்றால் ஆமேன் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. என்ன செய்யணும்? தானாக வரணும்ல. அல்லேலூயா. ஒரு நபரை உன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தனை கூட கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில அனுப்பலன்னு சொன்னா கோளாறு உன்னுடைய மத்தியில தான், தேவன் மத்தியில அல்ல. If God has not sent one person in your life, don't blame God, because God is sending literally every day somebody into your life. You are just picking and choosing who to preach. ஐயா அப்படிலாம் இருப்போம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சொல்றேன்? ஆண்டவர் தான் மெய்யான இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லிருங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அப்படி மட்டும் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு சொல்லிருங்க. அவன் நம்மளை பத்தி நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, கர்த்தர் பார்க்கணும் இல்லைங்க. என்னை கர்த்தர் பார்க்கணும் தானே, அவர் தானே சொல்லணும். அவன் என்னுடைய பிள்ளையா, எதுவா இருந்தாலும் வெக்கப்படாம என்னை பத்தி சொன்னானேன்னு சொல்லி ஒரு நாள் he has something for you. உன்னுடைய வாழ்க்கையில பாரம் இருக்கணும்யா, பாரம் இருக்கணும். அழிந்து போகிற ஜனங்களுக்கு பாரம் இருக்கணும். தெரியாத புரியாதவனுக்கு நீ ஜெபிக்கணும். ஐயோ, I want to pray for those people. ஐயா, ஒருவனை நம் சபைக்கு கொண்டு வந்து அவன் மத்தியில ஒரு வார்த்தையை விதைச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவனிடத்துல கொஞ்சம் தொடர்ச்சியா சபைக்கு வா என்று சொல்லுவதில் நம்ம குறைச்சு போயிட மாட்டோம். வர சொல்லுங்க. ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் களி கூறுகிறதா. Remember this, people, when one sinner repents, heaven and the angels in heaven rejoices. Amen. Hallelujah. அப்ப பரலோகம் ஒருவனை நீ கொண்டு வந்து அவன் ரட்சிக்கப்படான்னு சொன்னால் பரலோகம் உன்னை குறித்து களி கூறுகிறது. அப்ப உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லவே வேண்டியதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 காரியத்தையும் சொன்னேன். ஒரு சீஷன் என்று சொல்லும் போது உன்னிடத்துல தேவனுடைய வார்த்தையில் நீ நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுகிறாயா? அப்ப நீ தேவனுடைய சீஷன். நீ பிறரை நேசிக்கிறவனாய், எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எது வந்தாலும் நீ நேசிக்கிறவனாய் காணப்படுகிறாயா? நீ தேவனுடைய சீஷன். 3வது, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழுகிறாயா? நீ தேவனுடைய சீஷன். இந்த 3மே உன்னிடத்துல ஏதாச்சும் ஒண்ணு கோளாறுனா நீ என்ன சொல்லக்கூடாது? நான் சீஷன்னு சொல்லக்கூடாது.
இன்னொரு காரியத்தை சொல்லவா? டிசைபிள்ஷிப், சீஷத்துவம் என்று சொன்னால் அது உறவு சம்பந்தப்பட்டது. Discipleship involves relationship. திருப்பிக்கலாமா? மார்க் 3ஆம் அதிகாரம் 14. மார்க் chapter 3 verse 14. And what does it say? அக்கா மாமா வந்து don't have. Oh my goodness. மார்க் 3ஆம் அதிகாரம் 14. யாராச்சும் தமிழ்லயா ஆங்கிலத்துல யாராச்சும் மத படிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. He appointed 12 that they might be with him and that he might send them out to preach. Wow, okay. தமிழ்ல அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடும் கூட இருக்க. நல்லா கேளுங்க. இரண்டாவது, அவர்கள் தம்மோடு கூட இருக்க பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும். போதும். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் சொன்னேன் அல்லவா சீஷத்துவம் என்று. The word discipleship is about relationship. That's what I say. And relationship has to begin here. உறவுகள் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 12 சீஷர்களை முதலாவது என்ன செய்கிறார்? 12 பேரை தெரிந்து கொள்கிறார். He calls them. அவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? தம்மோடு கூட இருக்க வேண்டும். They might be with him. So அவரோடு கூட இருக்கும்போது அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறது மட்டுமில்ல, உறவு ஸ்திரப்படுகிறது. ரைட்டுங்களா இல்லையா? ரைட்டுங்களா? அந்த இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அழகான வார்த்தை. அந்த இடத்துல அவர்கள் தம்மோடு தேவனோடு இருக்கணும். ஓகே, முடிஞ்சிச்சா? தம்மோடு இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை. அப்ப ஒரு சீஷன் அனுப்பப்படணும். ரைட்டுங்களா இல்லையா? ஒரு சீஷன் என்று சொன்னா நீங்க அங்க போகணும். அவன் அனுப்பப்படுவதற்கு முன்பாக அவன் தேவ பிரசன்னத்தில் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஏனென்றால் தேவனை அறிந்து கொள்ளாமல் நீ போய் எந்த ஊழியத்தை வெளியே போய் செய்ய முடியாது. பெரிய பெரிய தீர்மானங்களை எடுப்போம், தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்க மாட்டோம். வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவுகளை எடுப்போம், தேவ பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் நமக்கு we won't spend time. ஏன்னா சில நேரங்களில் முக்கியமா வேலை செய்கிறவர்கள் தான், because they make a lot of blunder. They think that every success that comes their way is God sent. When they see the appearance of success, they automatically think it comes from God. ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை பார்த்த உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் உடனடியாக அது தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கு. பட் அந்த இடத்துல தேவனுக்கு காத்திருக்கிற அந்த ஒரு காரியம் அவர்கள் மத்தியில காணப்படவில்லை. They don't see that. இன்றைக்கும் கூட உங்க மத்தியில சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் அப்படிதான். என்ன சொல்ல வரேன்? ஆண்டவரிடத்துல நீங்கள் கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த உயர்வுக்கு முதலிடம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் தான். மரியாதை பாத்தீங்கன்னா அவ எங்க காணப்பட்டா? தேவ பாதத்துல காணப்பட்டா. நல்ல பங்கு. என்ன பங்கு? நல்ல பங்கு. கெட்ட பங்கு இல்ல, நல்ல பங்கு எங்க பெற்றுக்கொண்டா? தேவ பிரசன்னத்துல. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பங்கு வேண்டும் என்று சொன்னா எங்க இருக்கணும்? தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். ஏனென்றால் சீஷத்துவத்தை குறித்து நாம் பேசலாம், அறிந்திருக்கலாம். அதற்குள்ள நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீ தேவ பிரசன்னத்தில் காணப்பட வேண்டும். அதற்கப்புறம் தான் வசனம் சொல்லுது, அதற்கப்புறம் தான் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். Ministry must flow out of a relationship, people. Your ministry, people, whatever ministries you are doing. இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னத்தை சொல்லணும்? ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சிலர் அப்படியாய் நீங்க யாராச்சும் இருக்கிறீங்கன்னா, எப்படி அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபம் பண்றவங்கள நீங்களா இருப்பீங்கன்னா, புதுசா வந்த விசுவாசி வேற, அது அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல, இன்னும் ஆவியினால ஊற்றப்படலை, நிரப்பப்படலை வேற. ஆனால் ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தரை நன்கு அறிந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், I want you to know something. Prayer life will change the entirety of your life. உன்னுடைய வாழ்க்கையின் முழுமையை ஜெபம் தான் மாற்றும். உன்னுடைய 5 நிமிஷம் ஜெபத்துல ஒரு குப்பையை கொட்ட முடியாது. மன்னிச்சிருங்க நான் சொல்றது. அதாவது நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஒரு குடும்பம் கடந்து போகிறான்னா, ஆண்டவரே அவங்களை ரட்சிங்கன்னு சொல்றது வேற. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து போகுது, ஆண்டவரே அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்களை ரட்சிங்கன்னு சொல்றது வேற. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் 5 நிமிஷம் ஜெபிக்கணும்னா, நான் சொல்றேன், என்னால இந்த இடத்துல நிக்க முடியாது. I can never stand here.
உங்களுடைய வாழ்க்கையில் இப்பயும் ஒரு உயர்வு வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உங்களுடைய ஜெப குறைவா இருக்குமோ என்ற ஒரு கேள்வியை உங்கள் மத்தியில வைக்கிறேன். ஆண்டவரிடத்துல 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன்னு சொன்னா சரி பாப்போம், இதுக்கப்புறம் சொல்ல மனசு வராது, பாப்போம். அதாவது சீஷத்துவத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில போதிக்கிறேன் அல்லவா, இது போதிக்கிறதாய் மட்டும் இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையை மாற்றணும், சிந்திக்க வைக்கணும். It must let you think, it must reflect whether I need a change in my life. ஏனென்றால் நான் கிரேகம் செலுத்தணும்னு சொன்னேன் அல்லவா, when you have a price to pay, when you have a cost to involve in that following Jesus Christ, then there will automatically be a reward. ஒரு பலன் இருக்கும். கிரேயத்தை நீ கட்டுவாய் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பலனை வைத்திருப்பார். அப்ப நான் சீஷனாய் இருக்கிறபடினால் எனக்கு என்ன பலன்? திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 19:28-29. Matthew 19 verse 28 verse 29. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆங்கிலத்துல Jesus said to them, truly I tell you, at the renewal of all things, when the Son of Man sits on his glorious throne, you one who have followed me will also sit on 12 thrones, judging the 12 tribes of Israel. Hallelujah. என்ன சொல்ல வர்றாரு? சீஷர்களுக்கு சொல்றாரு, ஐயா நீ என்னை பின் தொடர்ந்து வந்ததுனால உன்னுடைய உயர்வு இங்கே மட்டும் இருக்காதா, எங்க இருக்குமா? பரலோகத்துல உனக்கு ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டு இருக்குமா? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? அதாவது பலன் என்னவென்று சொன்னால் கர்த்தர் உன்னை உயரத்தில் தான் வைப்பாரே தவிர கீழே வைக்க மாட்டார். கழுகு கொப்பாய் தான் உன்னை நிறுத்துவாரே தவிர கோழி குஞ்சு கொப்பாய் உன்னை பார்க்க வைக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? அதாவது உனக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கும். என்னவென்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ சீஷனா இருக்கும் போது நீ இந்த வாழ்க்கை வாழ்ற பத்தியா, அந்த வாழ்க்கைக்கு பின்பாய் ஒரு உண்மையான அர்த்தத்தை நீ அறிந்து கொள்வாய். You will only be able to realize that you have a purpose in life when you try to follow the Lord Jesus Christ in your life. That's the reward. The reward will be a meaningful life. How many of you don't want a meaningful life? Everybody wants to live a purposeful, a meaningful life. எல்லாருக்குமே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும் தான் நம்ம எல்லாருமே பிரயாசப்படுகிறோம். அப்படியாய் வாழுகிறோமா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் நித்திய ஒரு பலனை கொடுக்கிறேன். He says there is an eternal reward for you and me. நீ கிறிஸ்துவோடு இருப்பாய். ஐயா எத்தனை பேருக்கு புரிகிறது? அவருடைய வருகை நாளில நானும் நீங்களும் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் உபத்திரவ காலத்துக்குள் கடந்து போயிடுவோம். ஆனால் நானும் நீங்களும் ரகசிய வருகையில் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால் அவரோடு எங்க இருப்போம்? கீழே இருப்போமா மேல இருப்போமா? மேல இருப்போம். எனக்கு மேல ஆசை, உங்களுக்கு மேலதான் ஆசை. அப்ப நித்தியமாய் நான் மேல இருப்பேன். என்னுடைய நாமம் உன்னுடைய நாமம் அவருடைய எங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். முடிவு. பிரியமானவர்களே, சீஷத்துவம் என்பதை நீங்கள் அறிந்தும் அறியாததை போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? சீஷத்துவம் என்பது உன்னுடைய அழைப்புல மேலான ஒரு அழைப்பு. சீஷத்துவம், discipleship is the highest calling for you on planet earth. அதுதான் உன்னுடைய உயர்வு. அதாவது அது எளிது இல்லை. It is not easy. I want to say that too. Becoming a disciple is not easy, but it is worthy. How many of you understand that? It is worthy. Because one day நீங்க நினைப்பீங்க அது நித்திய ஜீவனின் பலன் தானே. திருப்பிக் கொள்ளுங்களேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். Daniel chapter 12 verse 3. Those who are wise will shine like the brightness of the heavens, and those who lead many to righteousness like the stars forever and ever. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் பாத்தீங்களா பிரகாசிக்கிறவன், மங்கி போகிறவன் அல்ல, பிரகாசிக்கிறவனாய் காணப்படுவான். யாரு? பிறரை நீதியின் பாதையில் நடத்துகிறவன். யாரு நீதியின் பாதையில நடத்துவான் தெரியுமா? சீஷன் தான்.
தனியா நிற்கிற ஒரு கிறிஸ்தவன் நடத்த மாட்டான். கூட்டத்துல காணாமல் போன ஒரு கிறிஸ்தவன் நீதிக்கு பாதையில ஒருத்தனை நடத்த மாட்டான். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கூட்டத்தில் இருந்தாலே போதும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். நான் தனித்து ஒரு அடையாளத்துக்குரிய இருக்கிற இது எனக்கு போதும், சீஷத்துவம் வேணாம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்தின் உங்களுக்கு கொடுக்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? சீஷத்துவத்துக்கு நேராய் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your life towards discipleship. ஏனென்றால் at the end of the day when you are a true disciple, meaning there is also a fake disciple, correct? நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அதே போல கள்ள தீர்க்கதரிசிகள். நல்ல ஊழியக்காரர்கள் அது இருக்கிறார், அதே மாதிரி கள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதே போலதான் நல்ல சீஷர்களை போல இருக்கிறவர்கள் கள்ள சீஷர்களாகவும் இருப்பார்கள். நல்ல ஒரு சீஷனாய் நீயும் நானும் இருக்கும்போது கடைசியில கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு வரவேற்பு கொடுப்பார். என்ன வரவேற்பு? Well done, good and faithful servant. தமிழ்ல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் இப்படி கரத்தை நீட்டி அப்படியா அழைப்பார். யாருக்கு? சீஷர்களுக்கு. கிறிஸ்தவனுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. Christianity is not a religion like what people are saying in this world. It is a way of life, meaning you live like Christ. கிறிஸ்துவை போல நீ வாழணும். அதற்காக தான் அழைத்திருக்கார். கிறிஸ்துவை போல வாழணும்னா கிறிஸ்துவுக்கு பின்பாய் இருந்த சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள் சீஷர்களாய் உலகத்துக்குள் போய் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அவர்களை சீஷர்களாக்கினார்கள். ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் மட்டுமில்லை, 70 பேரும் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. And there could be many that the Bible has not mentioned.